ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும், ஸோ இதை எடுக்கிறப்ப நம்ம பாடியில் என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது கூட நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டில் எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம சேனல் இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஸோ ஃபைனலாக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு வரீங்க. ஸோ நீங்கள் வரீங்க ஓகே, ஆனால் ஹெர்பலைஃப்பில் எந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் எல்லா ஃபுட்டையும் வாங்கி அதை எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுன்னா ப்ராப்பராக என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணுன்னா ஃபார்முலா 1 டைனோ ஷேக், ஆலோ ட்ரிங்க், சிம்பிளி ப்ரோபயோட்டிக், மல்டி விட்டமின், இந்த ஃபுட்டு மட்டுமே போதுமானதுங்க உங்களோட வெயிட் கெயின் ப்ராசஸை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபுட்டு எடுத்துட்டிங்க ஓகே, இதை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆலோ ட்ரிங்க்கை எடுத்துக்கணும். இந்த ஆலோ ட்ரிங்க்கை மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு மூடி இதை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்கை இது முதல்ல சுத்தப்படுத்தும். நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இதனால் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்கை சுத்தப்படுத்தினா தான் நம்மளோட வெயிட் கெயின் ப்ராசஸ் நல்லாயிருக்கும். மார்னிங் இந்த ஆலோ ட்ரிங்க்கை நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறப்போ நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்கை சுத்தமாகும். இந்த ஆலோ ட்ரிங்க்கை நீங்கள் குடித்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை எடுத்துக்கணுங்க. இதை எப்படி எடுத்துக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு சேஷன்ற விதத்தில் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை நீங்கள் எடுக்கணும். இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கோட ஒரு சேஷேவை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 160 ml நார்மல் வாட்டரில் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இதை எதுக்கு எடுத்துக்கணும்னா உங்கள் பாடியில் நிறைய குட் ஃபேக்டீரியாவை அதிகப்படுத்துறதுக்கும் பேட் ஃபேக்டீரியாவை கம்மி பண்ணுறதுக்கும், நம்ம சாப்பிட்ற உணவுகளை சரியான முறையில் ஜீரணம் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ப்ராசஸ் நடக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை எடுத்துக்கணும். ஓகே, இப்போ மார்னிங் நம்ம ஆலோ ட்ரிங்க் எடுத்து நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்கை சுத்தப்படுத்திட்டோம். ரெண்டாவது சிம்பிளி ப்ரோபயோட்டிக் எடுத்து நம்மளோட பாடியில் குட் ஃபேக்டீரியாவை அதிகப்படுத்திட்டோம். இதன் பிறகு தான் நீங்கள் இந்த ஃபார்முலா 1 டைனோ ஷேக்கை ரெடி பண்ணி ஒரு 8 o'clock நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஷேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்னிங் டிஃபன் எடுத்துக்கணும். இந்த டிஃபன் எப்படி இருக்கணும்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த ஷேக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் கெயின் ப்ராசஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஷேக்கில் 18 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இது எடுக்கிறப்போ நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை சரியான அளவு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த ஷேக் எடுக்கிறப்போவே இது கூடவே இந்த மல்டி விட்டமினையும் நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்காக இந்த மல்டி விட்டமினை நீங்கள் எடுத்துக்கணும்னா ரொம்ப லீனாக இருக்கிறப்போ உங்கள் பாடியில் நிறைய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மல்டி விட்டமினையும் கூட எடுத்துக்கிறப்போ உங்களோட வெயிட் கெயின் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஃபுட்டை மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இந்த 3 வேளையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு வரணும். ஸோ அப்படி எடுக்கிறீங்கன்னா ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். உங்களோட ஓன் டிசிஷனில் எடுக்கவே கூடாது. நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஒரு கோச்சிங்கோடு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னாலும் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஹெர்பலைஃபோட ஒரிஜினல் ஃபுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாதுங்க. எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை அஃபிஷியலாக கொடுக்க கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஃபுட்டு தேவை அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி தேவை அப்படின்னாலும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் தேவை அப்படின்னாலும் கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Okay, thank you for watching. Have a great day.